ஆன்மீக சமாஜம் சத்சங்கம் ட்ரஸ்ட், தமிழ்நாடு மராட்டா பாவ்சார் க்ஷத்ரிய மகாசபா நடத்தும் வதுவர் மேளா கல்யாண மாலை அம்பத்தூர். மராத்தி சுயம்வரம் பாய்ஸ் அவர்களுடைய ஃபோட்டோக்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வைத்திருக்கிறார்கள். யாரை வேண்டுமானாலும் அவர்கள் சரி என்றால் எடுத்துக்கொள்ளலாம். விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுபோல பெண்களுக்கான தகவல்களும் இதில் இருக்கிறது. சத்ரபதி சிவாஜி மராத்தி சமூகத்தினர்கள் தமிழ்நாட்டிலும் தஞ்சாவூரிலும் சென்னையிலும் பல இடங்களில் அவர்கள் இருக்கிறார்கள். மராத்தி பேசுபவர்களாகவும் இருக்கிறார்கள். அதுபோல தமிழ் மட்டுமே பேசுபவர்களாகவும் இருக்கிறார்கள். இரு பிரிவினர்கள் இருக்கிறார்கள். பாவ்சார் என்ற ஒரு டெய்லர் மராத்தி என்று சொல்வார்கள். தஞ்சாவூர் மராத்தி அது ஒரு பிரிவு. இங்கே சுயம்வரம் கல்யாண மாலை, அதற்காகத்தான் தஞ்சாவூரில் அம்பத்தூரில் இங்கே ஒரு சுயம்வரம் நிகழ்ச்சி நடக்கிறது. அதற்காகத்தான் நாங்கள் எல்லோரும் இங்கே வந்தோம். A person can become Kshatriya if he is able to rule a state or even country. He need not be specifically a ruler. He can be an ordinary person. If he is able to rule a country or state, he is called as a Kshatriya, a ruler of the state or ruler of the country. That is the definition given for Kshatriya. So, in this context, Chhatrapati Shivaji is a Kshatriya. He ruled Maharashtra. His rule extended till throughout Tamil Nadu, including Thanjavur, Trichy, Mayiladurai and other places, even far beyond that place. That is the thing. As per Hindu religion, there are three sects. One is Brahmin, second is Kshatriya, third is traders, and fourth is Sutras. Chhatrapati Shivaji, he was identified as a
Rajputra, but he ruled Maharashtra, so he became Kshatriya. The definition has been changed by Chhatrapati Shivaji. He ruled Maharashtra in the 15th century and later onwards. That is the definition. I got it from Google and Wikipedia. Nearly 500 family members participated in this Swayamvaram. Bride and bridegroom photos have been posted here. They can choose, take the information and contact the really interested family. கூடவே இல்லை, சும்மாவே காமிச்சிட்டேன். वो सर्व मराठी वाली आता नाम बढ़ाता है. मराठी में बोलते हैं. वो पुरगा पुरगीचा दोनों का नाम बुलाते हैं. खाना का लाइन ये लंच देते हैं. वो खाने वाले लाइन में चलते हैं. खाने वाली இந்த இடம் அம்பத்தூர் வெங்கடாபுரம். இங்கே தான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தோம். மராத்தி மாலா அல்லனா சுயம்பரம். இடம் வந்து சத்சங்க தான் லொக்கேஷன் போட்டேன். அங்கே தான் வெளியே நிற்கிறேன். நீங்கள் மெயின் ரோடு இருக்கிறீங்களா, எங்கே இருக்கிறீங்க? TMBKM மராத் தமிழ்நாடு மராட்டா பாவ்சா க்ஷத்ரிய மகாசபா பதிவு எண் 99/2024 நடத்தும் வதுவர் மேளா கல்யாண மாலை விழாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இடம் ஆன்மீக சமாஜ் சத் சங்கம் ட்ரஸ்ட்.
இந்த இடத்தில்தான் அந்த விழாவை முடித்துவிட்டு மதிய வேளை லஞ்ச் சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு திரும்ப வேண்டும். வந்ததற்காகத்தான் இந்த வீடியோ. இங்கே ஒரு விஎல் பேட்மிண்டன் அகாடமி இருக்குது. அது இதுன்னு நினைக்கிறேன், பே பண்ணி பண்ணணும். சத்சங்கம் ட்ரஸ்ட் அன்புடையீர் தங்களின் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களை தெருவின் ஒரே பக்கமாக யாருக்கும் இடையூறின்றி நிறுத்தி வைக்க வேண்டுகிறோம். இதனை தயவு செய்து அவசியம் அனுசரிக்க வேண்டுகிறோம். இடம் அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? வெளியில் தானே நிறுத்துவாங்க. வெங்கடாபுரம் ஏற்கனவே எப்போ ஒரு முறை அந்த வெங்கடாபுரம் வந்திருக்கேன். அந்த உம்முனி பங்காரு ஜுவல்லர்ஸ் அப்போ ராஜா என்ற அவருடைய வீட்டிற்கு ஒரு முறை சென்று வந்துள்ளேன். அது அம்பத்தூர் ஓட்டி என்று சொல்வார்கள், ஓல்டு டவுன். இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு என்று ஒரு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் அதையும் கடந்து போனால் அம்பத்தூர் ஓல்டு டவுன். ரயில் நிலையம் இறங்கி போனால் அந்த இடம் போயிடலாம். ஆனால் அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும் வெங்கடாபுரம். நான் போன போது நடந்து தான் போனேன். நான் எப்போதும் நடந்து போகிறது தானே. ஏதோ இடம் போட்டிருக்காங்களே. வெங்கடாபுரம் தான். நார்த்து பார்க் ஸ்ட்ரீட், வெங்கடாபுரம், அம்பத்தூர், சென்னை 33 6,53,000. இந்த சாலை வெங்கடாபுரத்திலிருந்து அம்பத்தூர் ரயில் நிலையம் செல்லும் சாலை. இங்கு ஒரு மராத்தி கல்யாண மாலைக்காகத்தான் வந்தேன். அதெல்லாம் முடிந்துவிட்டது. ஆணுக்காகவும் பெண்ணுக்காகவும் மராத்தி அதில் சத்திரிய குலத்தை சேர்ந்தவர்களும் பாவ்சார் என்பவர்களும் 2 வகுப்பினர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இருவருக்குமே சேர்த்துதான் இந்த விழாவை நடத்தினார்கள். மராத்தி மாலா அல்லது வந்ததற்காகத்தான் இந்த ஒரு வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். என்னுடைய சேனல் சிதம்பரம் கொள்ளிடம்.
கல்யாண மாலை சுயம்பரம் நிகழ்ச்சி. ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் நான் கலந்துள்ளேன். தற்பொழுது இது 3வது முறை என்று நினைக்கிறேன். சும்மா வந்ததற்காகத்தான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். இது வெங்கடாபுரம் சாலை. இப்படி போனால் பழைய பஸ் ஸ்டாண்டு போய்விடலாம். பஸ் ஸ்டாண்டு வழியாக தான் நாங்கள் வந்தோம். கரும்பு ஜூஸ்.